ஆராதிக்கிறதுக்காக ஆசையோடு கூட வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்தவர், அவருக்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக. To praise his holy name. He has chosen us. He has called us. Amen. Hallelujah. நாம் எல்லோரும் எழும்பி நின்று இந்த வேளையிலும் ஆண்டவரே என்னை நீர் அழைத்திருக்கிறீரே. The reason that he has created us is to worship him. Hallelujah. எத்தனை ஒரு ஸ்லாக்கியம் இது, எத்தனை ஒரு பாக்கியம். அவரை நாம் போற்றுவதற்காக, அவரை நாம் துதிப்பதற்காக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். குடும்பத்தோடு கூட நாம் இங்கே இருக்கிறோம். இந்த நாட்களில் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த அவருடைய கிருபை எத்தனை பெரிது. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இதன் பாக்கியம்? ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிப்பது. It is a privilege that God has given us to worship him and to praise his holy name. அத்தனை மகத்துவமான தேவன் நம்மை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். He has chosen each and every one of us. Amen. Hallelujah. In Philippians chapter 1 verse 29 it says, for you have been given the privilege of serving Christ. அவரை சேவிப்பதற்காக, அவரை துதிப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாவும் பிரசன்னம் ஆண்டவரே, அதை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. நீர் எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே ராஜா சொல்லி நாம் எல்லோரும் இந்த வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசையாய் அவரை துதிப்போம். உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே, என்னிடத்துல வாங்க என்று சொல்லுங்க. Thank you, Jesus. இரக்கத்தை நினைக்கும் பொழுது என் உள்ளம் மகிழ்கிறது ஆண்டவரே. எத்தனை எத்தனை இரக்கத்தோடு கூட வருகிற தேவன் நம் தேவனே. உனக்காய் இறங்கி வந்தாரே. இந்த நிலைமையை பார்த்து வராத தேவன் அவர். நீ என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை அழைக்கும் போது உன்னோடு கூட இடைப்பட வருகிற தேவன் அவர் ஒருவரே. நன்றி ஆண்டவரே. தேவா என் ஜீவனே, உயிர் நாடியே என் நீதாயத்தில் நீர் வாருமே, நீர் வாழுமே. கரங்களை உயர்த்தி தேவா என் ஜீவனே சுவே, உயிர் நாடியே என் நீதாயத்தில் நீர் வாருமே, நீர் வாழுமே. உம்மை பணிவது பெருசாங்கியம், உம்மை புகழ்வது என் பாக்கியம். உம்மை உணர்ந்து பாடுங்க. என்றும் நாடுவே இயேசுவே. உங்கனம் மகிமையான அன்பு இரக்கத்தால் என் உள்ளம் மகிழ்ந்து வாழுவே. இரண்டு கரங்களை உயர்த்தி செய்கும் பணிவது பெரும் சாக்கியம், உம்மை புகழ்வது என் பாக்கியம். உம்மை நான் என்றும் நாடுவேன் இயேசுவே. கனம் மகிமையான அன்பு இரக்கத்தால் என் உள்ளம் மகிழ்ந்து வாழுவேன். Once again sing. உம்மை பணிவது பெரும் சாக்கியம், உம்மை புகழ்வது என் பாக்கியம். உம்மை நான் என்றும் நாடுவேன். ஆண்டவரே, உம் கனம் மகிமையான அன்பு இரக்கத்தால் என் உள்ளம் மகிழ்ந்து வாழுவேன். உம்முடைய இரக்கத்தால் என் உள்ளம் மகிழ்கிறது ஆண்டவரே. எத்தனை எத்தனை அன்பு எங்கள் மேல் வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ராஜா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி இயேசுவே
உம்முடைய அன்பிற்கு நன்றி, உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி. ஓ we thank you Jesus. உம்மை பணிவது பெரும் ஸ்லாக்கியம் ஆண்டவரே, உம்மை புகழ்வது என் பாக்கியம் ஆண்டவரே. உம்மை நான் என்றும் நாடுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க, என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் நான் உம்மை நாடுவேன் ஆண்டவரே. என்ன அழகான வார்த்தைகள் பாருங்களேன். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். He is there to fill you with a new anointing, with a fresh anointing today. அவருக்காக நீங்க செலுத்தும் sacrifice காரியங்கள் ஒரு நாளும் ஒரு காலமும் அது வீணாக போகவே போகாது. ஆண்டவருக்காக ஒரு இடத்தை கொடுக்குறீங்களா, அது ஒரு நாளும் அவருடைய கணக்கில் அது தப்பவே தப்பாது. அவருக்காக நீங்கள் செலவு செய்கிற நேரமாக இருக்கலாம், இல்லை அவருக்காக நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நின்று இருக்கலாம், பேசியிருக்கலாம், ஒருவேளை தலைகுனிவு கூட உங்களுக்கு வந்திருக்கலாங்க. ஆனால் தேவனுக்காக நின்ற காரியம், அவருக்காக கொடுத்த அந்த நேரம் ஒரு காலமும் அது வீணாக போகவே போகும். கரங்களை தட்டலாமா? நன்றி ஆண்டவரே. He will reward you in your due season. Your reward will never be missed. ஒரு காலமும் உங்களை அவர் மறக்காத தேவன். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை மறக்காத தேவன். அவருடைய பிரசனத்தை நாம் நாடி வரும்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அவருடைய பிரசனத்தில் இருக்கும்போது எத்தனை சந்தோஷமா இருக்கு, அவருடைய பிரசனத்தில் இருக்கும்போது எத்தனை ஆனந்தமாக இருக்கு. எத்தனை பேரால சொல்ல முடியாத உணர்ந்து இருக்கிறீங்க அவருடைய பிரசனத்தில் இருப்பது. இப்படியே இருந்துட்டா நல்லா இருக்கும் இல்லையா? ஆமென். ஓ தேவ பிரசனம் ஆகாயத்துக்கு கொண்டு செல்கிறது போல ஒரு அழகான ஒரு பிரசன்னம். ஆமென். இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். He is concerned about you this morning. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். சொல்லுங்க. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறக்காதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை
உம்மை பணிகிறேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம். கரங்களை உயர்த்தி ஆனந்தமாக come on. தேவ பிரசன்னம். என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. என்னேசுவே உம்மாவியா ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. கேளுங்களேன். என்னேசுவே உம்மாவியா ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையினும் உழைக்கணும் ஐயா. எஸ் லார்ட். உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையினும் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம். கரங்களை அசைத்து ஆஹா என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம். ஆஹா என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம். ஆஹா பாடுங்களே come on. ஓ தேவ பிரசன்னம். ஆஹா என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. சொல்லுங்களேன். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம். என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம். என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. Sing it out church, every one of you. ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. கரங்களை நன்றாக தட்டி ஹalleluya ஹalleluya. என்னை அது எப்படி மாற்றுதான்? பலவானாய் மாற்றுகிறது. அவருக்காய் நேரத்தை இன்னும் செலவு பண்ண அவருடைய காரியத்திற்காக முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகிறாருங்க. ஆமென் ஹalleluya. என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்க செலவு பண்ற நேரம் அது ஒரு காலத்தும் வீணாக போகவே போகாது. அவருக்காக பைபிள் வாசிக்கிறீங்களா, இல்லை அவருக்காக மற்றவங்க இடத்துல பேசுறீங்களா, இல்லை அவரிடத்துல ஜெபம் பண்றீங்களா, அவருக்காக என்ன காரியத்தை நீங்க ஒதுக்கி வச்சு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களோ கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. அவர் உங்கள் நினைவாக இருக்கிறாருங்க. அவர் உங்கள் நினைவாக இருக்கிறார். இன்னும் மனுஷகத்தில் இருக்கும்போது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படவே முடியாது. Only when we are there born of the Spirit of God can we be called the children of the Holy God. Amen. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சொல்றீங்க என்ன நிரப்புங்க ஆண்டவரே? எத்தனை பேரால சொல்ல முடியாது நிரப்புங்க? ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அக்னியான அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இறங்கும் பொழுது அசாத்தியங்களை நம்மால் செய்ய முடியும். ஆமென். ஹalleluya. நான் என்னில் விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று வேதத்தில் போட்டிருக்கு. For those who believe in me will do great and mighty works beyond what I have done அப்படின்றார் ஆண்டவர். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? பேதுருவை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவனுடைய நிழல்ல எத்தனை பேர் சுகம் அடைஞ்சாங்க,
எத்தனை பேருக்கு அப்படி சொல்றீங்க? நான் நடந்து போனா என்னோட நிழல்ல மற்றவங்க ஹீலிங் பெறணும் அப்படின்னு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பவுலை பற்றி வாசிக்கும் பொழுது, நம்ம அவருடைய அற்புதங்களை கேட்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமாக ஒரு கைக்குட்டை நிமித்தமாக எத்தனை பேர் சொஸ்தம் அடைகிறாங்க, சுகம் அடைகிறாங்க. உங்களுடைய வல்லமை அப்படி இருக்கா? ஆண்டவர் உங்களுக்குள்ளாக அப்படி இருக்கிறாரா? ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்தால் அதையும் காட்டிலும் பெரிய காரியங்களை நம்மால் செய்ய முடியும். எத்தனை பேருக்கு அந்த வல்லமை வேண்டும்னு சொல்றீங்க? அப்படி இருக்கும்போது உங்களெல்லாம் நீங்க போற இடத்துலலாம் அற்புதங்கள் நடக்குது, பிரச்சனைகள்லாம் காணா போயிடுது, நல்லா ஆயிடுறாங்க, சுகம் அடைகிறாங்கன்னா அப்போ உங்களை எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு விரும்புவாங்க இல்லையா? அதுதானே வாழ்க்கை. that's the life that we have to live. நீங்க வர இடத்துலலாம் சந்தோஷமா இருக்குங்கன்னு மற்றவங்க பார்த்து சொல்லணும். நம்மளை பார்த்தா ஓடக்கூடாது, ஐயோ வந்துட்டாங்களா, அப்படி இல்லைங்க. ஐயோ அவங்க வர இடத்துல அவங்க வந்தாலே சந்தோஷமா இருக்கு, சமாதானமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருந்திருக்கிறார் அந்த தேவன். அந்த பெரும்பாடு ஸ்திரீ, அந்த that if she could just touch the hem of his garment, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் அந்த தொங்கலை தொட்ட மாத்திரத்தில் சுகம். அப்படின்னா எவ்வளவு எவ்வளவு வல்லமை. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க என்ன நம்பினீங்கன்னா, என்ன விசுவாசிச்சீங்கன்னா என்னிலும் பெரிய காரியங்களை உங்களால் செய்ய முடியும். அப்படின்னா நம்முடைய இந்த உலகத்தை ஈஸியா ரட்சித்திடலாம். நம்ம போற நம்மளுடைய நடத்தையை வச்சு நம்ம போற இடத்துல நம்ம நின்னா போதும், நிழல் வந்தா போதும். நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாங்க. பிலீவ் இன் ஹிம். எனக்கு அப்படிதான். எனக்கு நேற்றுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்தது. அந்த ஃபோன் காலில் ஒரு மகள் என்னிடத்துல பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவங்க சாப்பிடும்போது there's something got stuck in her throat. தொண்டையில் ஏதோ அடைச்சிருச்சான். உடனே டாக்டர் கிட்ட போனால் அது சாதாரணமாக இல்லை, அது உங்களுடைய அந்த விண்ட் பைப்பில் இதாகிடுச்சு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அனஸ்தீசியா கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அழுகுறாங்க, என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. உடனேயாக நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அவங்க சொன்னாங்க 24 ஹவர்ஸாக கஷ்டப்பட்டு இருக்காங்களாம். பட் ஐ செட், லார்ட் யூ கேன் டூ இட். உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இது ஒன்றுமே இல்லைன்னு டாக்டர்ஸ் பார்த்து சொல்லணும் என்று சொல்லி ஜம்ப் பண்ணி அப்படியே விட்டுட்டேன். அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க சொன்னாங்க டாக்டர் உள்ளே கூட்டு போயிட்டாங்களா, அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு கூட்டு போயிட்டாங்க. அவங்கள செக் பண்ணுறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அதை வேற வழியே இல்லை, ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும்னு பார்க்குறாங்களா. அது காணவே காணுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. we serve an awesome God. அவரை மாத்திரம் விசுவாசிச்சா கர்த்தர் நம் நினைப்பதிலும் மேலான காரியங்களை நமக்காய் செய்வார். அவர் மேல இருக்கிற விசுவாசம் எப்பொழுதுமே வைராக்கியமாக இருக்கணும். மற்றவங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது கூட வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. அதை நம்பி விசுவாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு கிரியை நடக்கும். எத்தனை பெரிய அற்புதம். அதை கேட்டுட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரி கர்த்தர் இந்த வேளையில் எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஆவியானவர் இந்த வேளையில் என் மேல இறங்கணும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். மற்றவங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா அப்ப நம்ம எவ்வளவு நல்லா இருப்போம். மற்றவங்களுக்கே அற்புதம் நம்ம மூலியமா நடக்கும்போது கர்த்தர் நம்ம அப்படியே சாதாரணமா வச்சிருவாரா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடும்பொழுது, இந்த வரிகளை பாடும்பொழுது, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி, என்னை நிரப்புங்க, என் பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. Let it be a time where I will get filled with a fresh anointing. என்னை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. பேதுரு போல, பவுலை போல, ஆண்டவர் உம்மை போல கரங்களை தட்டி என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். ஓ, காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் கரங்களை உயர்த்தி ஆவியின் நதியில மூழ்கணுமே. கேளுங்க, மூழ்க
என்னை நிரப்புங்கப்பா. சத்தமாக அக்கினியால என்னை நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. ஆவியினால நிரப்பிடுங்க. சொல்லுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. வல்லமையால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. ஆவியா ask unto Jesus and he's going to fill each and every one of you. Oh, just open up your mouth for Jesus. He will fill you with the divine Holy Spirit right now, with the fresh anointing. Oh, கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? இயேசுவே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. வல்லமையால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. ஆவியினால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. வல்லமையால நிரப்பிடுங்க. இவரமஹந்தரி கபாபா கரங்களை தட்டி தேவனாகிய கர்த்தர் ஒரு fresh anointing ஓடு கூட உங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். bless பண்ணியிருக்கிறார். இந்த கரங்களை தலைக்கு மேலே உயர்த்தி நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் நமக்குள்ளாக வந்திருக்கிறபடியினால் பயம் வேண்டாம், அஞ்ச வேண்டாம், கவலை வேண்டாம், திகில் வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. My God is with you. எதற்கு பயம்? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். Oh, put your hands together. கரங்களை தட்டி சந்தோஷமாக அஞ்சிடேன் ஒரு போதும், பதறிடேன் ஒரு போதும், திகைத்திடேன் ஒரு போதும், விலகிடேன் ஒரு போதும். அஞ்சிடேன் ஒரு போதும், பதறிடேன் ஒரு போதும், திகைத்திடேன் ஒரு போதும், கலங்கிடேன் ஒரு போதும். உள்ளுள்ள பாதைதானே மேய்த்திடுவார், அமர்ந்த தன்னிரண்டை நடத்துவார்.
அவர் எந்தன் அருகில் இருப்பதா நான் பதறிடேனே ஒரு போதும். ஒருவேளை ஒரு பதட்டம் இருக்கா உங்களுக்கு? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பதறீங்களா? இல்லைங்க, அவர் என்னோடு இருப்பதா நான் பதறிடேனே ஒரு போதும். அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்ற வல்லவராக இருக்கிறார். உள்ளான மனிதனை தேற்றுகிற தேவன் அவர். அவர் தூரத்திலிருந்து நம்மை அறிகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் ஏதாவது ஒரு காரியம் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. கர்த்தரை நம்பி விசுவாசிச்சு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க, எல்லாவற்றையும் அவர் செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. Because greater is he that is in me than the he that is in the world. இந்த உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் பெரியவராக இருக்கிறார். கரங்களை தட்டுங்களேன். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. விசுவாசமா அவரிடத்துல காத்திருப்பது தான் நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம். அவ்வளவுதான். விசுவாசமா எது செஞ்சாலும் ஜெபம் பண்ணாலும் விசுவாசத்தோட கூட இருங்க. நெகட்டிவா ஏதாவது உங்களை நோக்கி வருதா, நெகட்டிவா பார்க்காதீங்க, அதுல ஒரு பாசிட்டிவா பாருங்க. கர்த்தர் அதை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம தேவன் மாத்திரம் தாங்க இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். அது இல்லை, ஆனால் அதை அழைப்பார். அது வரும், வந்து உன்னிடத்துல வந்து சேரும். பணம் இல்லையா, உன் கண்ணு முன்னாடி ஒன்றும் தெரியலையா, இல்லாதவங்களை அழைக்கிறவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசமா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை நன்காக தட்டலாமா? We thank you Jesus.
ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். Sing ஆகும், எல்லாம் ஆகும் இயேசுவே, உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஹalleluya, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். We thank you Lord. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீங்க ஆண்டவரே. இந்த வறண்டு போயிருக்கிற வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீர். சொல்லி பாடுங்களேன், கர்த்தர் செய்வாருங்க. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. இந்த கரங்களை உயர்த்தி come on sing. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே. விசுவாசமா ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன், come on. இயேசப்பா கர்த்தர் அதை செய்து முடித்திருக்கிறார். உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல பாருங்க, ஆவிக்குரிய கண்களில் அதை காணுங்க. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். We thank you Lord. அன்பே, கர்த்தர் உங்களுக்காக அதை பேசியிருக்கிறாருங்க. இயேசப்பா உங்களுக்கு அதை வாங்கி கொடுத்திருக்கிறார். He is there doing it on behalf of you right now. Oh இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உணர்ந்து சொல்லுங்க, அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா. Yes Lord. எத்தனை பேர் நம்புறீங்களோ ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். நீங்க மாத்திரம் பாடுங்க, ஆகும், எல்லாமா. இரண்டு கரங்களை அசைத்து உம்மாலே தான் சத்தமாக sing ஆகும். பாடுகிற யாவருக்கும் கர்த்தர் உங்கள் காரியத்தை முடித்து வைக்கிறார். ஓ விசுவாசமா சொல்லி come on sing ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். கரங்களை நன்றாக தட்டி ஹalleluya. எனக்காய் குறித்து வைத்ததை நீர் முடிக்க போறதற்காக நன்றி, முடித்தபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உனக்கு குறித்த தேவன் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். விசுவாசமா நீங்க போய் பாருங்க. வருகிற வாரத்துல நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. உங்களுக்காய் அவர் யுத்தம் செய்திருக்கிறார். பேச வேண்டிய இடத்துல அவர் பேசியிருக்கிறாருங்க. செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்து முடித்திருக்கிறார்.